எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் திருச்சி பிரவீன். எல்லாம் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்து சமய அறநிலைத்துறையும் அதை சுற்றிய அரசியலும் பாருங்களேன். கடந்த 2 நாளாக நம்ம இதை தான் பேசிட்டு வரோம். மீண்டும் இந்து சமய அறநிலைத்துறை அதை சம்மந்தப்பட்ட ஒரு அரசியலை மறுபடியும் மீண்டும் முன்னெடுக்கிறாங்க. ஒரு மாற்றத்திற்குண்டான அரசு உருவாகி அதை சம்மந்தப்பட்டதில் அன்பு சகோதரர் திரு ரமேஷ் அவர்கள் அறநிலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று அவர் ஒரு சில மாற்றத்திற்கான முதற்படியை செஞ்சுட்டு வர்றார். அதான் அலோ பண்ணணும், அரசியல் பண்ணக்கூடாது. இந்த அரசியலை இந்து சமய அறநிலைத்துறை சம்மந்தப்பட்டு மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். வேறு எந்த துறை சம்மந்தப்பட்டு உங்களால் பண்ண முடியாது. இந்த ஆனாரானா லாஸ்ட்டு நிறைய விஷயங்கள் நடந்தப்பெல்லாம் எங்கே இருந்தானே தெரில. இன்றைக்கி ரொம்ப குரல் கொடுக்குறாரு. அது ஏன்னு தெரியல. மற்ற சமயம் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருந்தப்போ ஒரு குரல் கொடுக்கல. ஆனால் இந்து சமயத்தான் தான் ரொம்ப முக்கியமாக தன் மாவட்டத்தை சார்ந்த ஒரு திருச்செந்தூரில் ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிறப்ப வேகமாக பேட்டிகள் கொடுக்குறாங்க, நிறையா பண்ணுறாங்க, நிறைய அரசியல் பண்ணாங்க. இந்த மாதிரி அரசியல்வாதிகளை கண்டிப்பாக மக்கள் புறக்கணிக்கணும். ஏன்னா இந்த சமயத்தில் இந்து சமய அறநிலைத்துறையை வச்சு மட்டும்தான் இவங்களால் அரசியல் பண்ண முடியும். வேறு எந்த சமயத்துறையை வச்சு அரசியல் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி கோயில் நிலங்களை ஆக்கிரமித்தாங்க. இந்து சமய அறநிலைத்துறை சார்ந்த அதிகப்படியான இருந்த ஃபண்ட்ஸை நாங்கள் வேறு அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும்னாங்க. அதுக்கு போய் கோர்ட்டில் கோர்ட்டு அது ஒரு கொட்டு வச்சு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆக்கிரமிப்பு நிலங்கள், கோயில் நிலங்கள்லாம் அப்புறம் மீட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சுல. இவ்வளோ விஷயங்கள் நடந்தப்போ இந்த அரசியல் எப்போ செய்யப்பட்டது? இந்த அரசியல் யாருமே கையில் எடுக்கல. பாஜக அங்கங்கே எடுத்துனாங்க, நம்ம பார்த்தோம். ஆனால் வேறு யாருமே அந்த விஷயத்தை கையில் எடுக்கல. அது என்ன, இப்போ சின்னதாக ஒரு ஆய்வு போனோன்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள். அது ரொம்ப முக்கியம். இந்த இந்து சமய சார்ந்து, மரபு சார்ந்து, கொள்கை சார்ந்து, ஊர் வழிமுறைகள் சார்ந்து நிறைய வழிமுறைகள் இருந்தது. அது மேபி ஒரு மக்கள், ஒரு பிரிவு மக்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. ஆரோக்கியமாக அதை இந்து சமய அறநிலையத்துறை நிறைய இடத்துல அணுகியிருக்காங்க. அதுக்கு உண்மையாக வாழ்த்துக்கள் பெருகுச்சு. ஆனால் இதை வச்சு பண்ண அரசியல் அவ்வளோ இருந்துச்சே. மரபு வழியாக வந்த விஷயங்களை விட்டுட்டு அதில் இந்து சமய அறநிலையத்துறையை வச்சு ஒரு பெரிய அரசியலே செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில். அது போன்ற நிலைகள் வந்த பொழுதெல்லாம் என்ன பண்ணுனீங்க? என்ன நிலைப்பாட்டில் இருந்தீங்க? இன்றைக்கே இந்து சமய அறநிலையத்துறையை வச்சு அரசியல் பண்ணணும். மக்களே, நம்ம முழிச்சுக்கணும். நம்ம மரபு சார்ந்து, உரிமை சார்ந்து ஒரு விழா நடக்குது, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதில் இந்து சமய அறநிலையத்துறை தலையிடக்கூடாது. மக்களுக்கு வேறு விதமான பாதிப்பு ஏற்படாத பட்சம் அது நம்ம எப்போவுமே வைக்கிற ஒரு கருத்து. அதை தாண்டின இந்து சமயத்துறை கலை, கலாச்சாரம், பண்பாடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது உண்டான எல்லா விஷயங்களையும் பேணி பாதுகாக்கணும். பக்தர்களுக்கு உண்டான விஷயங்களை பண்ணணும். அதை தாவேக்கா நல்லபடியாக பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. we will wait and see. So they have started with a new initiative with a good vision. we will wait and start. பட் இது மாதிரியான அரசியலை கண்டிப்பாக நம்ம புறக்கணிக்கணும். இது மாதிரியான அரசியல் செய்கிறவங்க நம்ம மைண்டில் நீக்கினா மட்டும்தான் மாற்றம் வரும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் சமயத்து மேலே மட்டும் இவங்க திரும்ப அரசியல் பண்ணுவாங்கன்னா அதை நம்ம தூக்கி பிடிச்சி வெளியே கொண்டு பாசிட்டிவாக நம்ம காட்டுவோம். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணணும். அது மக்கள் இந்த மாதிரி